வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய கான்செப்ட்ஸு எம்சிக்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். யூனிட் வைஸு நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன, இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டே இருக்கேன். இதுக்கு முன்னால் 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி 4th யூனிட்டில் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன புக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமா சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச் நம்மக்கிட்ட கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் நம்மகிட்ட இதுக்கு முன்னால் படித்து சக்ஸஸ் ஆனவங்களை பற்றி உள்ள சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் வைஸ் தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி யூனிட் 4ல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதில் 4 டாபிக் இருக்குது. ஃபோரியர் சீரீஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷன், வெக்டார் இன்டகிரேஷன். இந்த 4 டாப்பிக்கும் சேர்ந்தது தான் யூனிட் 4. ஃபோரியர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் கால்குலஸ் வால்யூம் 2 பை மாணிக்கவாசகம் பிள்ளை அல்லது ஆறுமுகம் அண்ட் ஐசக், இந்த 2ல் ஏதாவது ஒரு புக்கு உங்களுக்கு போதும். இதில் வந்து கால்குலஸ் வால்யூம் 2 வந்து இன்டகிரல் கால்குலஸாக இருக்கும். இன்டகிரல் கால்குலஸில் தான் வந்து ஃபோரியர் சீரீஸை கொடுத்துருப்பாங்க இன்டகிரேஷனில். அதனால கால்குலஸ் வால்யூம் 2ல் மாணிக்க இன்டகிரல் கால்குலஸ்னு இருக்கும், அல்லது கால்குலஸ் வால்யூம் 2ன்னு புக் இருக்கும். அது வந்து இந்த ஃபோரியர் சீரீஸுக்கு அந்த புக்கே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கான்செப்ட்ஸ் இருக்கும். ஃபோரியர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கான்செப்ட் ரொம்ப குறைய இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதனால் ஃபோரியர் சீரீஸில் வந்து ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸ்னா என்ன, ஃபோரியர் கோஎஃபிஷியன்ஸுக்கான ஃபார்முலா எல்லாம், ஃபார்முலா வந்து ஒரு -π to πங்கிற இன்டர்வெல்ல இருந்தால் ஃபார்முலா என்னது, ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸாக இருந்தால் என்னது, ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படி, அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சி தனித்தனியாக படித்து வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஃபர்தராக ப்ராப்ளம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பார்செவல்ஸ் ஐடென்டிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரு 4-5 சீரீஸ் இருக்கும். அந்த சீரீஸை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்செவல்ஸ் ஐடென்டிட்டியில் நம்ம அதை ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஒரே சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதான ஒரு டாபிக், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து படிக்கிற காலத்தில் நான் படித்து ரொம்ப என்னுடைய சர்வீஸ் ரொம்ப லேட்டர் சர்வீஸ் வரைக்கும் இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸுங்கிற பேப்பர் வந்து நம்மளுடைய யூஜியில் வந்து மேத்தமெட்டிக்ஸில் கிடையாது. லேட்டராக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸை. ரொம்ப லேட்டராக மீன்ஸ் என்னுடைய கடைசி 10 வருஷம் சர்வீஸில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருந்திருக்கும். பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் அதிகம் ப்ராப்ளம்ஸை விட ப்ராப்பர்ட்டிஸு, ஃபார்முலா அதுதான் நிறையா இருக்கும். அதனால் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு. அதுக்கு நீங்கள் வந்து என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் எந்த புக் உங்களுக்கு கிடைச்சாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சிங்காரவேலு, பாலாஜி, எந்த புக் இருந்தாலும் நீங்கள் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை வச்சு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸை பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கோ அவ்வளோதான். அதில் ரொம்ப பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். டைரெக்டாக ஃபார்முலாஸு, ப்ராப்பர்ட்டிஸு அது மட்டும் பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். அடுத்தது வெக்டார் கால்குலஸ். வெக்டார் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் ஆர்மோ சார் புக்கு இருக்குது. வெக்டார் கால்குலஸ்க்கும் ஆர்மோ சார் புக்கு இருக்குது. ஆர்மோ சார் புக்கை பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். ஆனால் தி பெஸ்ட் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணக்கூடியது துரைபாண்டியன் அண்ட் லக்ஷ்மி துரைபாண்டியன் புக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரொம்ப இவ்வளோண்டு குட்டியோண்டு புக்கு, பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போல்லாம் அந்த புக்கு அவைலபிளாக இருக்கா கிடைக்குதானே தெரியலை. பட் நான் வச்சுருக்கேன், ஹார்ட் காப்பி வச்சுருக்கேன். லாங் எங்கோ நான் படிக்கிற காலத்துலேயே வாங்கினது. 30-35 வருஷம் முன்னால் உள்ள புக்கை நான் இன்னமும் பத்திரமா வச்சுட்ருக்கேன். அந்த துரைபாண்டியன் அண்ட் லக்ஷ்மி துரைபாண்டியன் புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தேன் எனஃப் வெக்டார் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு புக்கு. அந்த புக்கையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வெக்டார் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் வெக்டார் இன்டகிரேஷன் ரெண்டுத்துக்குமே நீங்கள் அந்த புக்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
மற்றபடி வேற ஏதாவது இது ரிலேட்டடா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். இந்த புக்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் நான் ஒவ்வொரு வீடியோலயும், ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன புக்ஸ் எந்தெந்த டாபிக்குக்கு நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே வரேன். அந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் நம்ம ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலும் ஒரு 10,000 எம்சிக்யூஸும் வச்சிருக்கேன். 10,000 எம்சிக்யூஸ் அப்படிங்கும்போது ஒரு யூனிட்டுக்கு 1000 எம்சிக்யூஸ் கவர் ஆயிரும். அதை தாண்டி உங்களுக்கு வெளிய எதுவுமே படிக்கிற மாதிரி இருக்காது. அந்த போதும் அப்ப இதுவே படிக்க முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். அதனால நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா எந்த ரெஃபரன்சஸுமே தேவைப்படாது. நம்மளுடைய கிளாஸ் மட்டும் உங்களுக்கு மோர் தென் எனஃபா இருக்கணும். பட் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்டு. நிறையா இருக்கும். நான் ரொம்ப ஈஸியாக எல்லாரும் இன்னைக்கு வாங்க நாளைக்கு பாஸ் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். எல்லாரும் வாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. போய் பார்த்துட்டு பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க.